வணக்கம். வெல்கம் டு ஸ்கந்த நட்சத்திர ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். சனி பயிற்சி பலன்கள் 2025. இதனைத் தொடர்ந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ராசி விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சகத்துக்கு 5ஆம் இடத்துல சனி வந்திருக்கார். பொதுவாக 5ஆம் இடத்துல சனி வர்றது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பான பலன்கள் இல்லை. விருச்சக ராசிக்குன்னு பார்க்கும்பொழுது 3க்கும் 4க்கும் அதிபதி அவர் 5ல் உட்காந்துருக்காரு. ஒரு வகையில் ஒரு சில நன்மைகள் இருந்தாலும் பொதுவாக 5ல் சனி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடையாது. விருச்சக ராசிக்கு இப்போ 5ல் சனி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை பார்த்துருவோம். முதல்ல இது குழந்தைகள் அவங்களுடைய ஆரோக்கியத்திலேயோ இல்லை அவங்களுடைய டிசிப்ளின், எஜுகேஷன், இதில் நீங்கள் கவனம் எடுத்துக்கூடிய காலகட்டம் இது. குழந்தைங்களால் நம்ம பெறக்கூடிய ஆதாயம், குழந்தைகள் மூலிமா வரக்கூடிய நன்மைகள், மன நிம்மதி, இதெல்லாமே நமக்கு இப்போ ஸ்பாயில் ஆகக்கூடிய டைம். தந்தை வழி சொத்துக்கள் நம்ம எதனா இப்போ அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்னா கூட, இல்லை தந்தை வழி ஏதாவது ஒரு ஷேர் வரப்போகுது, எதனா ஒரு செட்டில்மெண்ட் இருக்குன்னா கூட அதெல்லாம் இப்போது தடை ஆகக்கூடிய காலகட்டம் தான். ஸோ பொதுவாக 5ல் சனி பகவான் வந்திருக்கிறது அந்தளவுக்கு சிறப்பு பலனாக இல்லைனா கூட குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பரம்பரையாக இருக்கக்கூடிய அந்த சில இல்லை பெனிஃபிட் எதனா நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோன்னா அதெல்லாம் இப்போ நமக்கு சில சிக்கல்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் பாவம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் தான். அங்கே சனி வர்றதுங்கிறது கண்டிப்பாக அதை பாதிக்கும். ஸோ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு சிறப்பு. விருச்சக ராசிக்கு 3க்கும் 4க்கும் உடையவராக நம்ம பார்த்தோன்னா 5ல் போயிருக்கிறதுங்கிறது ஒரு வகையில் ஒரு சில நல்ல பலனை கொடுத்தாலும் அது நமக்கு ஓவராலாக நமக்கு ஒரு நெகட்டிவ். ஏன்னா உங்களுக்கு குருவும் பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் போய் உட்காந்துட்டார். 2க்கும் 5க்கும் சுபர், உங்களுடைய ராசிக்கு சுபர் 8ல் மறைஞ்சதுங்கிறது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். உங்களுக்கு நம்ம குரு பயிற்சி பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். இருந்தாலும் 3க்கும் 4க்கும் அதிபதி 5ல் போயிருக்கிறது ஒரு சில நல்ல பலன்களை மட்டுமே உங்களுக்கு தரும். அப்படி பார்க்கும்பொழுது 3ஆம் அதிபதியாக அவர் 5ல் போய் உட்கார்றதால இளைய சகோதரர்கள், உங்களுடைய தம்பி, அவர்களுடைய ஆதரவு, அவங்க வகையில் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ், மன ரீதியாகவோ இல்லை பண ரீதியான உதவிகள், ஆதரவுகள் நமக்கு இந்த காலகட்டத்தில் தம்பி மற்றும் அவர்கள் வழியில் வரக்கூடிய உறவினர்கள் மூலிமா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு சில விஷயங்களை துணிஞ்சு நம்ம முடிவெடுக்கிறதுக்கோ ஒரு சில காரியங்களை துணிஞ்சு செய்கிறதுக்கான ஒரு தைரியம் நமக்கு இந்த காலகட்டத்தில் வரும். ஏன்னா 3ஆம் அதிபதி, அதாவது 3ஆம் ஸ்தானம்ங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம். அதுக்கு 3ஆம் அதிபதி 5ல் போயிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அது ஒரு நல்ல ஒரு பலன்தான். நிறைய முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம். முயற்சிகளுக்கான ஸ்தானம். இது வரைக்கும் எந்த ஒரு செயலுமே செய்கிறதுக்கு இந்த தைரியமும் எனக்கு வரல, அதுக்கான முயற்சியும் நான் எடுக்க முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிளான் பண்ணி தைரியமாக ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கான காலகட்டம் இது. உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாட்கள், அவங்கள பத்திரமாக பார்த்துக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பேர் புதுசாக வேலைக்கு பணியமர்த்தக்கூடிய பிராப்தமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வேலை ஆட்கள் விரிவடைகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு டைம் தான். அவங்களுடைய ஹெல்த் அண்ட் பெனிஃபிட், அவங்க ஆரோக்கியம், அவங்களுடைய பாதுகாப்பு, இதில் நீங்கள் கொஞ்சம் முனைப்பு காட்டினீங்கன்னா இது அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். செக், உங்களுடைய டாக்குமெண்ட், இது சம்மந்தப்பட்ட துறைகள் அல்லது ஏதாவது இது மூலிமா உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பலன் உங்களை சேரும். ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் வரப்போகுதுன்னா அது உங்களுக்கு செக்கு மூலியமாகவோ இல்லை டிடி மூலியமாக தான் இந்த காலத்துலலாம் வரும் இல்லையா செட்டில்மெண்ட்ஸ். ஸோ அது மூலயமா ஒரு நல்ல பலனை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இது 3ஆம் அதிபதி 5ல் போய் உட்காரத்துக்கான ஒரு பெனிஃபிட். இவர் 4ஆம் அதிபதியும் கூட. ஸோ 4 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அம்மா அவங்கள மூலிமா வரக்கூடிய ஆதரவுகள், அவங்க மூலிமா வரக்கூடிய சப்போர்ட், அவங்க மூலிமா வரக்கூடிய அந்த உறவுகள் மூலிமா வரக்கூடிய பண ரீதியான உதவியாக இருந்தாலும் சரி, மன ரீதியான மாரல் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்போ தாய் வழி உறவுகள் மூலிமா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். வீடு, இப்போ எதனா ஒரு வீடு ரொம்ப நாளாக கட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா அது கட்டுறதுக்கோ, அந்த லேண்டு கட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா கட்டுறதுக்கோ,
இல்லை வீட்டு மூலியமாக வரக்கூடிய பொருளாதாரம், இன்கம் வரும் இல்லையா, வாடகை, அந்த மாதிரியான சில விஷயங்கள் மூலயமா நீங்கள் பயனடைகிறதுக்கான நல்ல ஒரு சமயமாக இது இருக்கும். அசையா சொத்துக்கள் நீங்கள் வாங்க போகிறீங்க, இல்லை பிளான் பண்ணியிருக்கீங்க, வீடு வாங்க போகிறீங்க, அந்த பிளான்லாம் இருந்துச்சுன்னா விடாமுயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா இந்த காலத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு அமையும். ஆனால் இதுதான் ஒரு பெனிஃபிட். இது மூலிமா வேறு சில பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம். பட் இதெல்லாம் தான் சில பாசிட்டிவ்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல டைம் உங்களுக்கு. இது மாதிரி நிறைய தடவை பிளான் போட்டு ஜிம்முக்கெலாம் பணம் கட்டி வேஸ்ட்டாக போன டைம்லாம் நிறைய நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உடற்பயிற்சி ரீதியான ஒரு டிசிப்ளினான டயட் இருக்க போகிறேன், நான் ஜிம்முக்கு போக போகிறேன், இந்த மாதிரியான சபதம்லாம் எடுத்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துங்க. அது நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நீங்கள் உடற்பயிற்சியெல்லாம் பண்ணி நல்லா வச்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு யாருன்னா முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கான வாய்ப்புகள் வரும். பல காலேஜ், யூனிவர்சிட்டிலையுமே உங்களுக்கு வந்து எஜுகேஷன் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலம். இடமாற்றம், இந்த ரீலொகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தைரியமாக அந்த நேரத்தில் பண்ணலாம். அது எண்ட் ஆஃப் த டே அது நல்லதோ கெட்டதோ, இடம் மாற்றம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் நமக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் அதை ஒரு சுபமான ஒரு இடமாற்றமாக, அது நீங்களாம் விரும்பியோ இல்லை ஒரு முனைப்பு காட்டியோ நீங்கள் போகிற மாதிரியான ஒரு இடமாற்றமாக நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. 3 4ஆம் அதிபதி 5ல் உட்கார்ந்ததால் நமக்கு வந்து இதில் நிறைய பெனிஃபிட்டான பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நற்பலன்கள் தான் நான் நிறைய சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் சனி பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளோவா சரியில்லை. ஏன்னா சனி 5ஆம் இடத்துலையே உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் அதோடு சேர்ந்து சனி பார்வைகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7, 11, 2ஆம் பாவத்தை பார்க்குறதால எல்லாமே சுபஸ்தானங்கள் தான். ஸோ இதெல்லாம் ஒரு சனி பார்வையால் கெடுக்கிறதால தேவையில்லாத சிக்கல்கள், மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது அவரை வந்து 7ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக பார்க்குறதால மனைவியோடைய உடல் ஆரோக்கியம், கப்புள் இன்டிமெசி, அது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு, இதெல்லாம் அடி வாங்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். தேவையில்லாத சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் வந்து தீரும். ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். இது பிரச்சனையை தான் கொடுக்கும். அதனால் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ்க்கு கொண்டு போகாமல் நீங்கள் அதை சுமூகமாக பேசி தீர்த்துக்கிறது நல்லது. இதே மாதிரியான ஒரு போக்கு தான் நண்பர்களிடையே நமக்கு நிலவும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் தேவையில்லாத பேச்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் கடன் வாங்காதீங்க. அன்னெசரியான அநாகரிகமான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி பேசுகிறத என்னதான் நண்பர்களாக இருந்தாலுமே தவிர்க்கிறது நல்லது. இந்த டைம் நமக்கு சரி கிடையாது. அக்கம் பக்கத்தினர், அதாவது நம்மளோட நெய்பர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு வீட்டில் நம்மளை சுற்றி வசிக்கக்கூடிய நபர்கள், இவங்களே நமக்கு எதிரிகளாக ஃபார்ம் ஆவாங்க. தேவையில்லாத பேசுகிறது, ஒரு ரூமர், ஒரு அவச்சொல் பேசுகிறது, இது மாதிரியான மனக்கசப்புகளும் நமக்கு வரும். சொசைட்டியில் இது வரைக்கும் நமக்கு இருந்த ஒரு நல்ல பேர் டேமேஜ் பண்ணுற மாதிரி சில பேர் நடந்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கடந்து வந்துடணும். அதாவது இது இப்படி தான் இருக்கும், இதை நம்ம வந்து கடந்து போகணும். இந்த டைம் இப்படி இருக்குது. அதே அக்கம் பக்கத்தினர் தான் நம்மளை வந்து பாசிட்டிவாக பேசியிருப்பாங்க. அதே ஃப்ரெண்ட்ஸும், அதே நம்மளோட ஒய்ஃப் ரிலேஷன்ஸ் எல்லாமே நம்மளை பாசிட்டிவாக பேசியிருப்பாங்க. இப்போ அதுவே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஃப்ளேவருக்கு போகும்போது இந்த டைம் நம்மளது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு நம்ம மனசை அதை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் வெளியே கொண்டு வர்றது தான் மெச்சூரிட்டி. அதுதான் வந்து ஒரு நல்ல முதிர்ந்த தன்மையை நமக்கு வந்து கொடுக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பப்ளிக் ரிலேஷன்ஸ், அதாவது நீங்கள் ஒரு அரசியல்வாதி, ஒரு கலைத்துறையில் சார்ந்தவங்களாக இருக்கீங்கனாலுமே இது பொருந்தும். மக்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தில் ஒரு சில மாற்றங்களும் ஒரு வேறுபாடுகளும் வரலாம். யாருமே இது விதிவிலக்கு கிடையாது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே இந்த நேரத்தில் நீங்கள் அவப்பெயர்களையோ அவச்சொற்களையோ சந்திக்கக்கூடிய நேரம் இருந்தால் சந்தித்து தான் தீர வேண்டும். எல்லா மனுஷனுக்குமே இது ஒரு வகையான அனுபவம் தான்.
அடுத்து 11ஆம் வீட்டை அவர் 7ஆம் பார்வையாக பார்க்குறதால முதல்ல லாபஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம். லாபம், அதாவது தொழில் ரீதியாக லாபம், அதாவது காசு மட்டும் எப்பவுமே லாபம்னு நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. எதுவுமே, அதாவது ஒருத்தர் கையிலேருந்து வரக்கூடிய ஒரு ஆதரவுமே, ஒரு சப்போர்ட்டுமே, நான் இருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஒரு சப்போர்ட், இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு லாபம் தான். அது வந்து உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல கூடிய உங்களுடைய மேலதிகாரி ஒருத்தர் உங்களை சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஒருத்தர் உங்களை சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து நீங்கள் இழக்கக்கூடிய நேரமும் இதுவும் லாபம் கிடையாது, இதுவும் நஷ்டம் தானே. காசு மட்டுமே லாப நஷ்டத்தை குறிக்காது, அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். லாபங்கள் அப்படிங்கிறது அடிவாங்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் இப்போ ஒரு மதர் இல்லா, ஒரு மருமகன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ், அதாவது அந்த அளவுக்கு ஒரு ஏஜ் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் இவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ், தொல்லைகள் வந்து விலகக்கூடிய காலகட்டம் தான். ஸோ எப்பவுமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சென்சிட்டிவான ரிலேஷன்ஷிப். அதனால் நீங்கள் அதை புத்திசாலித்தனமாக அணுகி ஒரு மெச்சூரிட்டியோட, முதிர்ந்த நிலையோட, பெரியவங்களாக ஒரு பெரிய மனுஷத்தன்மையாக நடந்துக்கிறது நல்லது. 11ஆம் பாவம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் மட்டும் இல்லை, நம்மளுடைய ஆசை, நம்ம நினச்சதே நடக்காது. நம்ம என்ன, அதாவது ஒரு சின்ன விஷயம் ஆசைப்பட்டால் கூட அது தேவையில்லாத ஒரு இன்ட்ரப்ஷனை கொடுத்து ஒரு தடங்களை கொடுத்து அது கெடுக்கும். இதனாலே நமக்கு மனச்சங்கடங்களும் மன நிம்மதியற்ற நிலையும் வந்து விலகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு ஆதரவு அப்படிங்கிறது இந்த டைமில் இருக்காது தான். எப்பவுமே இந்த உறவுங்கிறது அது நுணுக்கமாக தான் நீங்கள் அதை பேசி இதில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கணும். பெரிய மனுஷத்தன்மையாக தான் இதை நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும். நீயா நானான்னு நிற்கக்கூடாது. ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த ஆசைகள், நம்ம ஆசைப்பட்டு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அது வந்து எதனா ஒரு தடங்களை சந்தித்து அது வந்து பாதிக்கும் தான். நம்ம சின்னதாக எதனா ஒரு ஆசையாக ஒரு விஷயங்கள் செஞ்சாலுமே இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து, என்னடா அது இந்த விஷயத்தை கூட நம்மளால் பண்ணிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. ஸோ அதனால் அதிகமான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத எதிர்பார்ப்பே வச்சுக்காதீங்க. முதல்ல அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் சரி, அந்த ஃப்ளோலேயே போங்க. எப்படி நமக்கு லைஃப் போதோ அந்த ஃப்ளோலேயே போங்க. எதிர்பாருங்க, கிடைச்சா நல்லது, கிடைக்கலாம் நஷ்டம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு வந்துடுங்க. அது எந்த மாதிரியான ஆசைகளாக இருந்தாலும் சரி, ஆடை ஆபரணங்களாக இருந்தாலும் சரி, சின்னதாக நம்ம எதனா ஒரு சாப்பிட்ற விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம ஆசைப்பட்டது கிடைக்காது. அது கிடைச்ச விஷயம் நல்ல விஷயமா இருந்தாலும் அது நம்ம ஆசைப்பட்டதாக இருக்காது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மனசை பக்குவப்படுத்திக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் முன்கூட்டியே சொன்ன மாதிரி நமக்கு ஆதரவுகள் அப்படிங்கிறது பெருசாக இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ்லாம் நமக்கே பாதகமாக பேசுவாங்க. நமக்கு முன்னாடி வந்து நமக்கு சாதகமாக பேசியிருந்தவங்களே இப்போ நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் பாதகமாக பேசுவாங்க, எதிராளி சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கடந்து தான் வந்தாகணும். ஸோ இது 11ஆம் பாவத்தை வந்து ஒரு சரிநேர் 7ஆம் பார்வையாக பார்க்குறதால வரக்கூடிய கெடுபலன்கள் தான். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே 2ஆம் பாவத்தை இவர் வந்து 10ஆம் பார்வையாக பார்க்குறது. சனியோடைய பார்வை அதாவது கெடுதலை கொடுக்கும். அது 2ஆம் வீடுங்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குடும்பஸ்தானம், குடும்பம், உங்களுடைய வாக்கு, நீங்கள் பேசுகிற பேச்சு, பணம், இது எல்லாமே குறிக்கிறது 2ஆம் பாவம் தான். 2ஆம் பாவத்தை சனி 10ஆம் பார்வையாக பார்க்குறதால முதல்ல உங்களுடைய பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கண், அதோடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. முறைப்படி ஒரு நல்ல ஆப்தமாலஜிஸ்டாக ஒரு கண் டாக்டர்கிட்ட போயிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை அந்த மெடிக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. எனக்கு கண் வந்து பாதிக்கும், அது எந்த ஏஜுக்குரியவராக இருந்தாலும் சரி, அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான கண்ணாடிகளோ இல்லை எதனா லூப்ரிகேஷன்ஸ் மருந்துகள்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து கன்சல்ட் பண்ணி இதெல்லாம் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொன்ன மாதிரி குடும்பஸ்தானம் 2ங்கிறது உங்களுடைய வாக்குஸ்தானம். உங்கள் பேச்சாலேயே உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். அதாவது நீங்கள் எதனா ஒரு விஷயத்தில் நறுக்குன்னு பேசிடுவீங்க, அதனாலே பெரிய சண்டைகள் வந்து பிரச்சனையாகி ஃபேமிலிக்குள்ளே ஆளுக்கு ஒரு டைரெக்ஷனில் போகிற மாதிரியான சூழ்நிலை கொண்டு போய் விட்டுரும். இது நான் வந்து 2ஆம் பாவத்தை சனி எந்த பார்வையாக பார்த்தாலுமே சரி, 7ஆம் பார்வையாக பார்த்தா இன்னும் அதிகமான வீரியம். இது 10ஆம் பார்வையாக பார்க்குறதால இந்த மாதிரி சில சலசலப்புகள் தான் குடும்பத்தில் வந்து போகும். அதிர்ஷ்டம், ஸோ நமக்கு அதிர்ஷ்டமாக நமக்கு எதனா வந்துடாதா, லக்கு அடிச்சிடாதா அப்போல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம விட்டு போகாமல் இருந்தாலே இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம்தான்.
கேஷ் ஃப்ளோ, அதாவது காசு, ரெண்டாம் பாவம்ங்கிறது வந்து தனஸ்தானம். காசுங்கிறது ஃப்ளோ இருக்காது. நீங்கள் 10 பேருக்கு கொடுக்குற காசும் கொடுக்க முடியாது, 10 பேருக்குலேருந்து வாங்குகிற காசும் வராது. அதான் பேர் தான் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இந்த பண பரிமாற்றம் வந்து அந்தளவுக்கு புழங்காது, பணம் புழங்காது. குறிப்பாக சொல்லணுன்னா 2ஆம் பாவங்கிறது கண், அதேமாதிரி முகம் பொலிவு இழக்கிறது, அந்த மாதிரியான ஒரு சில பாதிப்புகள் இருக்கும். ஸோ அது பப்ளிக் ஃபிகர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதாவது பொதுத்துறையிலையும் கலைத்துறையிலையும் இருக்கிறவங்களுக்கு முகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொலிட்டீஷியன்ஸு, ஒரு ஆக்டர்ஸ், டான்ஸர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா அந்தந்த தொழில் சார்ந்த நபர்களுக்கு ஃபேஸை எப்படி பக்குவமாக பார்த்துக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கான செயல்கள், அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்ன, டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகிறது, நல்ல டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி அதை நீங்கள் கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ உடல் ரீதியான பிரச்சனைகள், இப்போது சனி பகவான் 5ல் வந்திருக்கார் இல்லையா விருச்சிக ராசிக்கு. உடல் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும். இதய நோய் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. தேவையில்லாத அந்த கொலஸ்ட்ரால் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. அந்த எண்ணெய் பண்டங்கள் சொல்கிறது இல்லையா, இதெல்லாம் சாப்பிடாதீங்க. இந்த ஹை சுகர்லாம் தவிர்த்துருங்க. இஎன்டி, காது, மூக்கு, தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் தான். பல்லு ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவங்களும் கவனமாக அதை சரி செஞ்சுக்கோங்க. இது மட்டும்தான் திடீர்னு பிரச்சனைகளை கொடுக்கும். இது மாதிரி இருக்கிறதே தெரியாது, பிரச்சனை வரும்போது தான் தெரியும். அது மாதிரி கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் பத்திரமாக இருந்துக்கக்கூடியது நல்லது. கணுக்கால், அந்த ஆங்கிள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பத்திரமா இருங்க. நடக்கும்போது ப்ராப்பரான ஷூஸ் போட்டு நடங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே உடல் ரீதியாக வரக்கூடிய பாதிப்புகள் வரலாம், நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் முன்னெச்சரிக்கையாக எடுத்தீங்கன்னா தவிர்க்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் இது. ஸோ இது சனி மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில நன்மைகளை தவிர பெரும்பாலுமே பார்த்திங்கன்னா ஒரு தீய பலன்கள் தான். சனி மட்டும் இல்லை, குருவும் நமக்கு சப்போர்ட் பண்ணல. மற்ற ராசிகளுக்குமே நான் சொல்லும் பொழுது குருவோடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இங்கே குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் போய் உட்காந்துடுறாரு. அவர் 2ஆம் பாவத்துக்கும் 5ஆம் பாவத்துக்கும் அதிபதி. ரொம்ப சுபர். உங்கள் விருச்சகத்துக்கு சுபர் குரு தான், முதல் தர சுபர். அவர் 8ல் போய் மறையிறதுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தான். பட் ஒரே ஒரு சின்ன பாசிட்டிவ் அவரால் உங்களுக்கு என்ன வரும்னா, இந்த குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்ன்றதில் சரி, இந்த காசு விஷயத்துலையும் சரி, குரு உங்களுக்கு பார்த்துடுறாரு. அவரை நேராக 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்த்துறதால தடைகளும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் வந்தாலும் காசு வர்றது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்களை உங்கள் பாக்கெட்டில் காசு உட்காந்துரும். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது விருச்சிக ராசிக்கு பொது பலன். 80-85% மக்களுக்கு இது பொருந்தும். உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்தில் எந்த தசா புத்தி போதோ அது அடிப்படையில் இந்த பலன் மாறும். உங்கள் தனிஜப ஜாதகத்தை பார்க்கணுன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த்தை ஸ்க்ரீனில் லாஸ்ட்டாக வரக்கூடிய நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஜாதகத்தை கணிச்சு நம்ம கன்சல்டேஷன் பண்ணலாம். நான் பேசுகிறது பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.